சபையோட தொடர்பு இல்லாட்டாலும் நீங்கள் சுத்தமாக சபையோட இணைஞ்சிருக்கிய எப்போவுமே இன்னைக்கு சொன்ன ஆசிரியர்லாம் கூட ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்காங்க. அதாவது இரு சபையில் பூரா கணங்கள் போய் உட்காந்துருக்கான். அங்கே சபையில் இடம் கிடைக்கல, இடம் இல்லை, இயல்புல அப்படின்னு கேட்கல. இரு சபையும் நம்ம இடம் தான், இந்த இரு சபைக்கு போ, இந்த வீட்டுக்கு போன்னு சொல்லி கணங்களை சுத்தமாக அங்கே அனுப்பிக்கிட்டு நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எந்த இல்லங்கள்லையும் மாற்று வேறு வார்த்தைகளை பிரயோகம் பண்ணாமல், ஏன்னா கலியுகத்தில் பயணப்படுறது ரொம்ப கடினமான விஷயங்கள். எல்லா விஷயங்களையும் பொருளாதார வழியிலையும் சமூக வழியிலையும் பயணப்படுறது மிக சூட்சமத்திலையும், ஏன்னா சூட்சமத்திலையும் அசுர ஆற்றல்கள் எப்பவும் ஒரு சிந்தையை கெடுக்கிறதுக்கு அந்த காமக்ரோத லோக மதம் ஆச்சரிய நிலைகள் கொண்டு அதுக்குண்டான விஷயங்களை இடைவிடாது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு சபையோட நாமம் எப்பவும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாமே தர்ம யுகத்துக்குள்ளதான் இருக்கு. கலியுகத்தை பார்த்து பயந்து தர்ம யுகத்துக்குள்ள இருந்து கலியுகத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சிடக்கூடாது. ஏன்னா மலைப்பாதையில் நடந்து போதையெல்லாம் பண்ண எல்லா விஷயங்களும் இருக்கும். குளிர்ச்சியாக இருக்கும், சுருளாக இருக்கக்கூடாது. எல்லா விஷயங்களும் இருக்கும். வெத ஜந்துக்கள் இருக்கும், நல்ல விஷயங்களும் இருக்கும், கனி வகைகளும் இருக்கும், அழகான கனிகளில் விஷக்கனிகளும் இருக்கும். அதனால் அதே மாதிரி தான் சமூகத்தில் பயணப்படுற இடங்களும் மாயைக்குள்ளே சிக்கிடக்கூடாது, மயக்கத்துக்குள்ளே போயிடக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கும் அந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவங்களும் அந்த வாலிய நிலைகளில் இருந்து வளர்றதுக்குண்டான கனிமொழி எத்தனையோ மாற்று நிலையெல்லாம் பேசிட்டு வரும். அவங்க வீட்டில் நம்ம வீட்டில் அந்த சிவசபையோட நாமம் அகத்தீசாய நமக சிவமகா வாழைத்த தேவாய நமக அப்படிங்கிற நாமம் ஒழிக்கிற இடத்துல எந்த வேற்று மாற்று நிலைகளும் இருக்காது. பிள்ளைகளுக்கு நம்ம அதிகமாக பொருளாதாரத்தையும் இடத்தையும் பேங்க் பேலன்ஸையும் சேர்த்து வைக்கிறது தர்மத்தை பற்றி முதல்ல சொல்லிக் கொடுக்கணும், தெய்வீகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும், இறையாண்மையை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த கலியுகத்தை எதிர்த்து போராதற்கு உண்டான பொத்தி வளர்க்கவும் கூடாது. சமூக அவல நிலைகள், அங்கங்கே நடக்கக்கூடிய சூழல்கள், ஒத்தையில் இருந்தால் எப்படி சமாளிக்கணும்னு சில சொல்லிக் கொடுங்க. நாம் உறுதுணையாக இருக்கல பிள்ளைய பயப்படாது, உயர்வாக பயணப்படுங்க. எதையும் பார்த்து நமக்கு அந்த மேடு பள்ளங்களில் போகல சில நேரங்களில் இடர் இன்னல்கள் வர்ற மாதிரி தெரியும். ஆனால் அந்த அகத்தியம்ன்ற கயர் கையில் இருக்கல எங்கிட்டு சுற்றினாலும் பள்ளத்தை விட்டு மேலே ஏறினா அதான் சுற்றுச்சபையோட அந்த கயிறு. நான் அப்படிங்கிற விஷயத்தை தூரம் போட்டுங்க. நான் இருந்து நமக்கு நடக்க போகிறதே கிடையாது. நானை தவிர்த்துட்டாங்கன்னா எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கலாம். இங்கே நான் இருந்தால் இத்தனை பேர் சேர முடியாது. நான் இருந்தால் நான் என்ன அவன் முன்னாடி நிற்கான் ஃபோட்டோக்கு நிற்கிறதுல கூட நான் கூட வேலை பார்க்கணும். நான் எப்பவும் இல்லாமல் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். இறைத்தன்மை உள்ள குடியேறிடும். அன்பே ரூபமாக வளர்ந்து அன்பின் வடிவமாக நீங்கள் இருந்து செயல்படையில் எந்த விஷயங்களையும் அன்பால் ஜெயிச்சிடலாம். அன்புங்கிற ஆயுதம் தான் கலியுகத்தை தகர்த்தெறியக்கூடிய ஒரே ஆயுதம். அந்த ஆயுதம் எதுவுமே கிடையாது. அன்புக்குள்ளே எல்லா நல்ல விஷயங்களும் மட்டி கிடைக்கும். அதனால் ஒரே வார்த்தை அதுக்கு பேர் அன்பு. அதுக்குள்ள நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த அன்புங்கிற மூணு அந்த சொல்லுக்குள்ளே தான் இருக்குது, 3 எழுத்துக்குள்ள. அதனால் எல்லாமே எப்பவுமே அன்பாக இருங்க. அன்பாக இருக்கையில் வேற்று நிலையெல்லாம் ஓடிடும். அதை பார்த்து அதுக்கு முன்னாடி யாராலையும் ஒரு இடத்துல போய் ஒரு பெரிய கூட்டத்தில் போய் ஒன்றுமே சாதிக்க முடியலன்னா அன்பால் சாதிச்சிடலாம். இதை சுற்றியிலிருந்து வர்ற வார்த்தைனா நான் அதை கொஞ்சம் மாற்றி பேசுகிறேன். கலியுகத்தை மாற்றுறதுக்கு ஆயுதம் சிவசுத்தம நூலும் அன்பே வடிவான நூல் தான். அதை எதனாலும் என்ன எதையும் கண்டு அச்சப்பற்றக்கூடாது, கோபப்பற்றக்கூடாது, சலனப்பற்றக்கூடாது, சந்தேகப்பற்றக்கூடாது, மாற்று வேற்று நிலைகளுக்குள்ள போயிடக்கூடாது. இதற்கு மிஞ்சின சபையும் இல்லை, இடமும் இல்லை, ஆசானும் இல்லை. அதனால ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள்லாம் வந்தவங்க பாக்கியவான்கள். 3 வரிசையில் உட்காந்துருக்கீங்க. வருவரும் காலங்கள் நெருங்கி வந்துச்சு. கூட்டங்கள் ரொம்ப வரப்போகுது. இடமில்லாத அளவுக்கு கூட்டங்கள் சுற்றி மோதப்போகுது. உங்களுமே முழு ஆற்றலும் உங்கள் மேலே பிரயோகிக்கப்படுது. சுற்றமத்தில் பிரபஞ்சம் ஃபுல்லாக பிரயோகிச்சுட்டு இருக்காங்க. அந்தந்த சீடர்கள் நூலெல்லாம் உள்ள கிளம்பிச்சுன்னா நூல்னா இதுதான். உங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் நூல் இருக்குது. இந்த
எங்களை மாதிரி பேசணும் படிக்கணும்னு கிடையாது. உங்களோட வாழ்க்கையை அந்த நூல் வழிநடத்தணும். அதான் சிவலிங்கம்மன் நூல். மனச்சாட்சி தான் நூலுன்னு வச்சுக்கோங்களா. மனச்சாட்சி வந்து எப்பவும் மனச்சாட்சியை புதுப்பித்து வச்சுக்குவாங்க. அது எப்பவும் நம்மளோடையே தான் இருக்குது. அதுக்கு தெரியும் எல்லா சூழல்லையும் எப்படி போக, நீ தப்பாக போகிற, தவறாக போகிற, அவனை மன்னிச்சு விடு, மறந்து விடு. எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவன் செஞ்சுருக்கான், ஒரே ஒரு அவன் போகிறதுல ஏதோ சொல்லிட்டான்னு மன்னிச்சு விடு, அவன் குடும்பம் ரொம்ப போயிடும், அவன் வாழ்க்கை ரொம்ப போயிடும்னு மனச்சாட்சி சொல்கிறத மட்டும் கேளுங்க. அதுதான் சித்தசபை, வேறு ஒன்றும் கிடையாது. உங்களோட மனச்சாட்சி வந்து இயல்பில் செயல்படுற இடம் தான் சித்தசபைன்னு சொல்லி அதுக்குள்ளே எல்லா விஷயங்களும் இருக்குது. அன்பு, கருணை எல்லாமே இருக்குது. பண்பு, வழிகாட்டுதல், ஆசான்கிற நிலை, அகத்தியங்கிற நிலை, சிவன்கிற நிலை, பிரபஞ்சங்கிற நிலை எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அதான் மாறுங்க, அதான் பயணப்படுங்க. ஓம் அகதீஷாய நமக, ஜெகதீஷாய நமக. அன்பு ஆட்சி